துபாயில் கைது செய்யப்பட்ட திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான பஸ் லலித் என அழைக்கப்படும் லலித் கண்ணங்கர இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்றினால் இன்று அதிகாலை அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். துபாய் பாதுகாப்பு படையினரால் அண்மையில் கைது செய்யப்பட்ட பஸ் லலித் மீது மனித கொலை, திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் கப்பம் கோருதல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. களுத்துறை தெற்கு பகுதியைச் சேர்ந்த 36 வயதான சந்தேக நபருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள பஸ் லலித்திடம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அவ்விசாவளை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு மற்றும் கொலை குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் ஆஜராகாதமை தொடர்பிலும் அவருக்கு எதிராக திறந்த பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் 2021ஆம் ஆண்டு நெலுந்துடுவ பகுதியில் ஒருவரின் வீட்டிற்கு சென்று துப்பாக்கிச் சூடு நடத்தி காயப்படுத்த முயன்ற சம்பவம் தொடர்பிலும் 2022ஆம் ஆண்டு மூவரை வெட்டி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பிலும் பஸ் லலித்துக்கு எதிராக திறந்த பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.